நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்குங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கனியை நல்லா பயன் கொடுத்து அங்கேருந்து வந்துட்டு அமுச்சு விட்டுறாங்க. போனதுமே கனி சொல்கிறாங்க, அக்கா இப்போ ஒன் டைம் தான் அப்படின்னு சொன்னது. ரத்னா கால் பண்ணி சண்முகத்துக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இங்கேருந்து சனியை பதறி அடிச்சுட்டு ஐஸ்கிரீம் பார்லருக்கு தான் ஓடுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிடு. சரி நீ ஃபோனை வச்சிடாத்தா அப்படின்னு சொல்லிட்டு பரணிக்கிட்ட சொல்கிறாங்க, இப்போ உன்னோட டைம் தான், போய் அங்கே என்னென்ன பேசணும்னு சரியாக பேசவே இல்லை, அவன் நம்புற மாதிரி பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை நீ எனக்கு சொல்லிக் கொடுக்குறியா, எப்படி பேசுகிறேன்னு மட்டும் பாரு, முதல்ல வண்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. அடுத்து வந்துட்டு அந்த சனியை குடுகுடுன்னு ஓடி போய் ஐஸ்கிரீம் பார்லர் போய் விசாரிக்கிறாங்க. இங்கே மாதிரி என் பேரை வந்தானா, இங்கே தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டதா சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே ஒரு நாளைக்கு எவ்வளவோ சின்ன பிள்ளைங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அதில் உன் பேரை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்ல, எதை சாமியார் பைய கூட உட்காந்து தின்னானாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓஹோ அவங்களா, என்ன உனக்கு தெரிஞ்ச ஆளா, ரொம்ப க்ளோஸாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, யாருன்னே தெரியாது, என் பேரனை கூப்பிட்டு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருக்கான், என் பேரை வேற இப்போ காணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு பரணி வர்றாங்க. அண்ணே ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, சனி அண்ணே நீங்கள் இங்கே இருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, பரணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடறாரு. என்ன எதுக்கு நீ அழுகுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, என் பேரனை வந்துட்டு இந்த மாதிரி சாமியார் வேஷம் போட்டவங்க கடத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அழுதுட்டு இருக்க, சாமியாரா அப்படின்ற மாதிரி பரணி யோசிக்கிறாங்க. இங்கே ஆரம்பிச்சிட்டாங்களா, இந்த மாதிரிலாம் இப்போ ரொம்ப ஊரில் இப்படி தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த சாமியார் வேஷம் போட்டவங்களா, அவங்கள கூட காலையில் சண்முகண்ணே திட்டிகிட்டு இருந்தாங்களே கோவிலில் வச்சு அப்படின்ற மாதிரி அந்த ஐஸ்கிரீம் கடைக்காரன் சொல்ல, என்னது சண்முகமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சனியை சாக்காகிறாரு. இங்கிட்டு வந்துட்டு பரணி சொல்கிறாங்க, அப்போ சண்முகத்துக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாலா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, வாங்க சண்முகத்தை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. என்ன உங்ககிட்ட வண்டி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, வாத்தா வண்டியில் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறதுக்கு முன்னாடி சண்முகத்தை கால் பண்ணுறாங்க. சண்முகம் சனி என்ன உன்னை பார்க்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சண்முகம் சொல்லுவார் போல். கோவப்படாத, அவருக்கு எதுவும் முக்கியமான விஷயமா உங்ககிட்ட பேசணும், இப்போ வந்துட்டு கோபதாச்சனா மனசில் வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, சனியை வந்துட்டு கெஞ்சிறாரு. பரணியை சிரிச்சுக்கிட்டே, சரி வான்னு சொல்கிறியா, வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அடுத்து சண்முகம் அந்த கூட்டாளிங்க 2 பேரும் சண்முகத்தோட அப்பா எல்லாருமே சேர்ந்து வெளியில் சீட்டு கட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பரணியும் சனியனு வர்றாங்க. ஜோக்கர் வருது அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்தோட கூட்டாளி சொல்ல, சண்முகம் ஒரு முக்கியமான விஷயம் உன்னத்தையா பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஐயோ அவங்களா, ஐயோ இது முக்கியமான விஷயம்ல, வீட்டுக்குள்ளே வா போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதே வீட்டுக்கு பேக் சைடில் தான் கனியும் சனியனோட பேரனும் நொண்டி விளையாண்டுட்டு இருக்காங்க. அது தெரியாமல், என் பேரனை காணியா, நீ தான் இப்படியே காப்பாற்றி கொடுக்கணும், காலையில் கூட கோவிலில் அந்த சாமியார் வேஷம் போட்டவங்ககிட்ட நீ பேசினியாமல அப்படின்ற மாதிரி சொல்ல, சாமியாரா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் யோசிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. வீரா நீ கூட ஃபோட்டோ எடுத்து வச்சிருந்தேலம்மா காமிமா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஃபோட்டோவை பார்த்ததும் இங்கே வந்துட்டு தெரியலையம்மா, இந்த செல்லில் யாரோ ஃபோட்டோ எடுத்தது நல்லாவே தெரியலையே அப்படின்ற மாதிரி சண்முகம் வந்துட்டு ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஓ இவங்களா, ஐயோ இவங்க ரொம்ப மோசமான ஆளு, இவங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப பிள்ளைகளை இப்படி தான் கடத்தி விற்றுருக்காங்க, இவங்களை பார்த்தேன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன், அதனால தான் இந்த ஊரெல்லாம் பேட்டையெல்லாம் வச்சுட்டு இருக்காதுன்னு சொல்லி வான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சண்முகம் சொல்லிட்டு இருக்க, இந்த பக்கம் வீரா ரத்னா பரணி எல்லாருமே சேர்ந்து பயங்காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, உடல் உறுப்புகள் எல்லாம் வந்துட்டு எடுத்துருவாங்க, பிடுங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கிட்ட சண்முகத்தோட கூட்டாளி சொல்கிறாங்க, ஓஹோ வண்டியை அப்படியே கொண்டு போனால் மாட்டிக்கிடுவோன்னு பாட்டாக பிரிப்பாங்களே அந்த மாதிரியா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் மண்ணீரல் கண்ணீரல் கிட்னின்னு எல்லாத்தையும் பிரிச்சிருவாங்க, அது சின்ன பையன் வேறு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ என் பிள்ளை தவம் இருந்து பெத்தானே பேர் எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துரு சண்முகம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்காக போகிறாங்க. அப்போ வந்துட்டு சண்முகத்தோட அம்மா சொல்கிறாங்க, ஏலே எங்களை போகிறேன் நில்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன அத்தா எதுக்கு இப்படி தடுக்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் பேரனை பிரிஞ்சு அவன் கஷ்டப்பட்டுட்டோம் 20 வருஷம், நான் உங்களெல்லாம் விட்டு கஷ்டப்பட்டல, நான் பட்ட கஷ்டத்தை அவனு படணும், தப்புக்கலாம் அவன் தொடர்ந்தால அதான் அவனுக்கு இந்த கடவுள் கொடுக்குற தண்டனை அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ நேரம் பார்த்து பழி வாங்காதீங்க சமூகம், காலில் கூட விழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்ச, ஆமாம் அம்மா சொல்கிறதா சரி, நீ என்ன என்கிட்ட கெஞ்சினாலே என் மனசு மாறாது, போ நீ எங்கே வேணா போ, போலீஸ் ஸ்டேஷன் போ, எங்கே வேணா போய் இது பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, பரணி வந்துட்டு பார்க்க பெரிய மனுஷர் காலில் விழுந்துட்டாரு, வாசமும் ஹெல்ப் பண்ண அப்படின்ற மாதிரி சொன்னதுமே அதெல்லாம் போகக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சூடாமணி ஒத்த காலில் நிற்கிறாங்க. சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அதுக்கெல்லாம் நீ எனக்கு என்ன திருப்பி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன வேணாலும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறேன், என் ஆத்தா உத்தமின்னு சொல்லிட்டு நீ பஞ்சாயத்தில் எல்லாம் முன்னாடி ஒத்துக்கணும், அன்றைக்கி அந்த கோவிலில் என்ன நடந்துச்சு, ஆறை கொன்னா எப்படி வந்துட்டு ஜெயிலுக்கு எங்கள் அம்மா போச்சுன்னு எல்லாத்தையும் உண்மை ஒத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் எது வேணால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, நீ வீட்டுக்கு போவோம் பேரை நான் கண்டுபிடிச்சி கூட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அந்த முருகன் மேலே சத்தியம் பண்ணி சண்முகம் வந்துட்டு வீட்டுக்கு அமுச்சு விட்டுறேன். அடுத்த நாள் காலையில் வந்து பஞ்சாயத்து கொட்டுறாங்க. இவங்க எல்லாருமே ரெடியாக இருக்க அந்த இடத்துக்கு வந்துட்டு சவுந்தரபாண்டி குடும்பத்தோடு வர்றாரு. வந்ததுமே, என்ன சூடாமணி எப்படி இருக்க, என்ன இந்த சீமனை தண்ணி கொண்டு வந்தேன்னு பார்க்குறியா, நீ தானே சவடால் விட்ட, உத்தமி நிரூபிக்கலாட்டி கொளுத்திக்கிடுவேன்னு, உங்களுக்கு அதுக்கு சிரமம்னு நானே கொண்டு வந்துட்டேன், 5 லிட்டரு போதும்ல உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, முறைச்சிக்கிட்டே பார்க்குறாங்க. அப்போ பரணி சொல்கிறாங்க, இந்த ஆள் சிரிக்கிறத பார்த்தா ஏதோ பண்ணிட்டு வந்த மாதிரிலாம் தோணுது அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு அப்படி தான் இருக்குது, முன் வச்ச கால பின் வைக்க முடியாது, எதனாலும் சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஏலை சண்முகம் ரொம்ப பேசுகிறான், அந்த சீமனை எடுத்து
அவர் தலையில் ஊற்று நானே கொளுத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்ல, அம்மே உனக்கு எதுக்குமே நான் கொளுத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகன் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து முடிஞ்சிருது.